Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் இருந்த ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாத்தாவட்டம் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை அகற்றக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேருந்து நிறுத்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அரசு பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற நிலையில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். விடியா திமுக ஆட்சியில் நிலவும் அவலங்களை கண்டித்து அதன் கூட்டணி கட்சியினரே போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சார் ஆட்சியர் உதவியாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒட்டன்சத்திரத்தில் வசித்து வரும் முத்துசாமி பழனி சாராட்சியரின் நேர்முக உதவியாளராக பணியாற்றி வருகிறார். முன்னதாக கடந்த 3 ஆண்டுகள் ஒட்டன்சத்திரத்தில் முத்துசாமி வட்டாட்சியராக பணியாற்றி வந்தார். அப்போது அவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகார் எழுந்தது. இது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதை அறிந்த பொதுமக்கள் திமுக ஆட்சியில் லஞ்சத்திற்கா பஞ்சம் என கூறி வேதனை தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பாக்கம் ஏரியில் அழுகிய முட்டை கழிவுகள், இறைச்சி கழிவுகள், இறந்த மாடுகளை கொட்டிச் சென்ற மர்ம நபர்களால் நிலத்தடி நீர் பாதிப்பு, துர்நாற்றம், சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 100 ஏக்கர் பரப்பிலான பெரிய ஏரியை நம்பி 25 கிராமங்கள் உள்ளன. இந்நிலையில் அந்த ஏரி இறைச்சி கழிவுகளால் மாசுபாடடைந்து வருவது அப்பகுதியினரை கொந்தளிப்பில் ஆழ்த்தி உள்ளது. திறனற்ற திமுக அரசு இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். கோழி கழிவுகள், அழுகும் பொருள், முட்டைகள், இறந்து போன ஆடு மாடுகள் காண்டி மொத்தம் போடுறாங்க. அதனால என்ன பண்ணுறோம்னா மொத்தம் கழுகி துர்நாற்றம் வீசுது. 100 ஏக்கர் பரப்பு அந்த ஏரியில் வந்து 1000 ஏக்கர் விவசாயிகளுக்கு பாதிக்குது. என்னால் விவசாயம் செய்ய முடியல. கூட வந்து நிலத்தடி நீர் மட்டும் மாசுபடுது, கெட்டு போகுது. அந்த நிலத்தடி மாசு வந்து எங்களுக்கு விவசாயம் முழுக்க பாதிக்குது. கூட அந்த பகுதியில் கூட யாரும் பொதுமக்கள் போக வர முடியல. அது துர்நாற்றம் காரணமாக மூச்சு ஏற்படுது, உடம்பு பூரா அரிப்பு ஏற்பட்டு தோல் வியாதி வருது. இது வந்து சம்பந்தமாக பொதுமக்களும் பல்வேறு அமைப்புகளும் சம்பந்த துறைக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்ச்சி கோரிக்கை வச்சு வந்து இது மாதிரி எதுவும் நடவடிக்கை இல்லை.